Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்தியா டு போலாந்து வீடியோ. ஃபஸ்ட் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் வந்து இந்தியாவிலேருந்து எப்படி போலாண்டுக்கு வந்தேன், ஃப்ளைட்டை எப்படி மிஸ் பண்ண பார்த்தேன், அதுக்கப்புறம் லக்கேஜ் தொலைச்சிட்டு நின்னது, அதுக்கப்புறம் என்னோட ப்ராசஸிங் எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. இது வந்து பார்ட் 2. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல நம்ம இந்தியாவில், அதுக்கு இது அப்படியே மாறா நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் போலாண்டில். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இறங்கின உடனே எங்கடா ரூமு, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்மளோட ஹாஸ்டல் என்ன அப்படி தானே நம்ம தேடுவோம் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம். அதனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். ஸோ எல்லாமே காமனாக சொல்கிறேன். ஓகேவா? எப்படி இருக்கும்னு. சில ஹாஸ்டல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது எப்படின்னா வேறு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூம் ஏ, ரூம் பி அப்படி இருக்குன்னா அதுக்கு நடுவில் ஒரு காமனாக அவங்க டோரை திறந்து இவங்க டோரை திறந்து உள்ளே வர்ற மாதிரி. ஸோ காமன் டைனிங் டேபிள், காமன் பாத்ரூம் வந்து ரூமுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? கிச்சன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் காமனாக பெரிய கிச்சன் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டவ்வு, இல்லைனா 4 அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கும்ல அந்த மாதிரி, இல்லைனா வந்து கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சிங்க் வந்து 2, 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போயாவது நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு எடுத்துகிட்டு போய், ஏன்னா ஒவ்வொருத்தோடையும் ரூமுக்கு அலைய முடியாது. ஏன்னா ரூம் எங்கேயோ இருக்கும், ஃப்ளோரில் வந்து கிச்சன் எங்கேயோ இருக்கும். அதனால் நாங்கள் வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்து நாங்கள் சமைச்சு அப்புறம் மறுபடியும் அந்த திங்ஸ்லாம் திரும்ப ரூமுக்கு கொண்டு வந்து அங்கே எல்லாம் டைனிங் டேபிள் இல்லைனா நாங்கள் வந்து பெட்லேயே உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அப்படி தான் இருக்கும். சில ஹாஸ்டலில் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளேயே வந்து, அதாவது இந்த நம்ம வீடு எப்படி இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு 2 ரூம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். சில ஹாஸ்டலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூமே வந்து ரூமுக்கு இருக்காது. ஓகேவா? அதாவது ப்ரைவேட் பாத்ரூம் இருக்காது ஒரு ரூமுக்குள்ளன்னு. ஸோ ஃப்ளோருக்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ ஹோல் ஃப்ளோரே வந்து அங்கே தான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாஸ்டலோட இது இருக்கும். ஆனால் தூங்குறது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பங்க் பெட்ஸ். ஓகேவா? ஹாஸ்டலில் நம்ம இந்த பங்க் பெட்ஸ் ஏணி வச்சு ஏறுவோம்ல அந்த மாதிரி பெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பங்க் பெட்ஸ் இருக்கும். சில ரூமில் வந்து 2 பெட்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சில ரூமில் வந்து 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க அவங்களாம் வந்து அங்கே வந்து போடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்றதுக்காக. மற்ற ரூம்லலாம் வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வரவங்க, பேச்சுலர்ஸ் படிக்கிறவங்கலாம் மிக்ஸ் பண்ணி வந்து போடுவாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எனக்கு மற்றவங்க எப்படின்னு தெரில. ஆனால் நான் போன எல்லா ஹாஸ்டல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை வந்து ஒரே ரூம்குள்ளே தான் போடுவாங்க. இந்தியன்ஸு அப்புறம் வேறு ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி நான் போட்டு நான் யாருமே பார்த்ததில்ல. இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க. அது ஏனே தெரில. அது வந்து ஓகே இந்தியன்ஸ்னால் வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்து ஒன்றா பழகிப்பாங்க அப்படின்றதுக்காக போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்தியன்ஸ் வந்து ஒரே ரூம்குள்ளே தான் போடுவாங்க. அப்படி வந்து நானுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ரூமில் வந்து ஒரு 3 இந்தியன்ஸ், பக்கத்து ரூமில் வந்து ஒரு 3 இந்தியன்ஸ், எங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு காமன் டைனிங் ரூமு, பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எப்படி இருக்கும்னா நாங்கள்லாம் வந்து நாங்கள் தானே க்ளீன் பண்ணிக்கணும் எல்லாமே, ரூமாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து ஸ்கெடியூல் போட்டுப்போம். இந்த வாரம் வந்து நான் க்ளீன் பண்ணணும், இந்த வாரம் வந்து நீ க்ளீன் பண்ணணும், காமன் ஏரியா வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணணும் இந்த வாரம், அடுத்த வாரம் வந்து அந்த ரூம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஸ்கெடியூல் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? ஹாஸ்டல் பொறுத்த வரைக்குமே இந்த பெட்ஷீட்ஸு, பில்லோ கவரு, பிளாங்கெட்டு, அதோட கவர் எல்லாமே வந்து ஹாஸ்டல்லே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மந்த்லி ட்வைஸ்ன்னு நினைக்கிறேன், 2 தடவை வந்து அவங்க பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா புது பெட்ஷீட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது வாஷ் பண்ண பெட்ஷீட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கண்ட்ரியில், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன், நம்ம ஊர்லலாம் எல்லா ரூம்லேயுமே நம்ம வந்து ஃபேன் போட்டிருப்போம்ல காற்றுக்காக. எங்கே போனாலும் ஹோட்டலில் கூட ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ரேடியேட்டர், அந்த ஹீட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே குளிர் டைமில் வந்து அந்த ஹீட்டை ஆன் பண்ணி விட்ருவாங்க, ஹீட்டரை. ஓகேவா? ஸோ அதனால் ரூமே வந்து
ஹீட்டாக இருக்கும். இந்த ஸ்னோ பார்த்தா தெரியுதுல்ல எவ்வளோ ஸ்னோ பெஞ்சு கிடக்கு, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுல்ல, ரொம்ப குளிரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹீட்ரு மட்டும் வச்சுருப்பாங்க அந்த ரூமில். ஓகேவா. ஆனால் ஃபேன் அந்த மாதிரி இருக்காது. அதுவும் இந்த முக்கியமாக இந்த சம்மர் டைம்லாம் அவ்வளோ வந்து வேகுமா. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த ரூமில் வந்து விண்டோஸ் இருக்கும்ல, அந்த விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாலும் காற்றே இருக்காது, அவ்வளோ புழுக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. அதனால் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிப்போம். எல்லா ரூம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் ரூம்ஸில் நான் சொல்கிறேன், எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ சம்மரை வந்து ஃபேன் இல்லாமல் கடத்தவே முடியாது. இங்கே எப்படி வின்டர் வந்து பயங்கர குளிராகுதோ, சம்மர் வந்து பயங்கரமாக இப்படி எரிச்சல் இருக்கிற மாதிரி வந்து வெயில் அடிக்கும். அதனாலே நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேன் வாங்கி கண்டிப்பாக வச்சுருப்போம். அது வந்து மஸ்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எப்படி அமையும் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த இந்தியன்ஸ்குள்ளே தான் அமையும். ஏன்னா ரூமே வந்து இந்தியன்ஸ் அந்த மாதிரி தானே வந்து கனெக்ட் பண்ணி விட்றாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு அமையும் அந்த ஹாஸ்டல் அப்படின்னும் போது. இன்னொன்று, ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம்ல, அது வந்துட்டு நம்ம கையில் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹாஸ்டலில் எப்பயுமே வந்து ஒரு ரூம் அதுக்குன்னே தனியாக லாண்ட்ரி ரூம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. அந்த லாண்ட்ரி ரூமில் வந்துட்டு வாஷிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, ட்ரையர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து காசு, ஆனால் அதுக்கு வந்து காசு பே பண்ணணும். ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 ரூபான்னு நினைக்கிறேன். 40 ரூபா நம்ம வந்து பே பண்ணி, இல்லைன்னா 100 ரூபான்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக இப்போ எனக்கு மறந்துருச்சு, முன்னாடி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் மறந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு 40 to 100 ரூபா அதுக்குள்ளே தான். ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணி வேணாலும் போடலாம். ஏன்னா வாஷிங் மிஷின் பயங்கர பெருசாக இருக்கும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்மளே வந்து பவுடர்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு, ட்ரையர் வேணும்னா அதுக்கு தனியாக வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இதில். அதனால வாஷிங் வந்து நம்ம கையில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. வாஷிங் மிஷின்லேயுமே நம்ம வந்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, யாருமே சமைக்க தெரியாமல் இங்கே நம்ம வந்தால் கூட சமைக்க கற்றுப்போம். ஏன் அப்படின்னா, இப்போது இந்தியன்ஸ் வந்து நம்ம கூட தங்குவாங்க, பக்கத்து ரூம் இந்தியன்ஸாக இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம கிச்சனில் சமைக்கும் போது, நீ என்ன சமைக்கிற, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றது, என்ன ரெசிபி அது எனக்கு சொல்லிக் கொடு, அந்த மாதிரி கேட்டெல்லாமே வந்து நம்ம கற்றுப்போம் ஆட்டோமேட்டிக்காக. இன்னொன்று யூடியூப் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஒரு ரூமில் வந்து ஓகே நம்ம இன்றைக்கி எல்லோரும் இவங்க ரூமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து மீட்டப்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சமைக்க ஈஸியாக கற்றுப்போம். அப்படி தான் நான் வந்து சில ஃபுட்டெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கே நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, எப்படி அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் வந்த புதுசில் வந்துட்டு ஒரு பொண்ணு சூப்பராக சமைப்பா. எனக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது. நான் வெறும் ப்ரெட்டு, கார்னு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம் பனானா ஒன்று தானே, ஆப்பிள், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் சமைக்கிறதும் எனக்கு சேர்த்து கொடுத்து, அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட வந்து ரெசிபிஸ் கேட்டு, ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து பிக்கப் ஆயிடுவோம் நம்ம வந்து சமைக்கிறது அப்படின்னும் போது. ஏன்னா நம்ம தானே பார்த்துக்கணும் இங்கே வந்துட்டா. அதனாலேயே வந்து ஹாஸ்டல் வந்து என்ன கேட்டால் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இங்கே ஹாஸ்டலோட ரெண்ட்டு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அது மாதம் வந்து 20,000 அப்படின்னும் போது நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம். உங்களோட ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் சாப்பாடு எல்லாமே வந்து சமாளிச்சுக்கலாம். அதனால் இதுதான் வந்து என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகேவா. ஓகே, யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லவா. யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஹாஸ்டலை கம்பேர் பண்ணும்போதே சொல்கிறேன், நான் பெட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுவோம். ஓகே நான் இந்த கோர்ஸுக்கு தான் வந்திருக்கேன், என்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டேன் என்னோடய கண்ட்ரிலேருந்து, நான் இந்தியாவிலேருந்து இங்கே போலாண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகேவா. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க. நம்ம இந்த ஸ்கூல் பசங்களுக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி டைம் டேபிள் கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ நீங்கள் இசிஇ படிக்கிறீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அப்படி தானே இருக்கும். நம்ம ஒரே கிளாஸில் தான் உட்காந்துருப்போம். ஆனால் இங்கே டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ப்ரொஃபஸரை தேடி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேறு கிளாஸில் இருப்பாங்க.
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போகணும், ஓகேவா, வேற ஒரு ரூமுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வேற ஒரு கிளாஸ்க்கு போகணும். இந்த மாதிரி லேபுக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து பெருசாக இருக்கும்போது நீங்கள் அந்த டைம் டேபிளை பார்த்து இது என்ன ரூமு, எந்த ப்ரொஃபஸர், என்ன கிளாஸ்ன்னு பார்த்து அதை தேடி எடுத்து அந்த யூனிவர்சிட்டிலாம் தேடி எடுத்து போகிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இங்கே நம்ம தான் வந்து ப்ரொஃபஸர் எங்கே இருக்காங்கன்றதை தேடி நம்ம போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுவே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்டாக இருந்தது இங்கே வந்து நம்ம படிக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊர்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு எழுந்திரிச்சு போவோமா. ஆனால் இங்கே எப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா நம்ம கேட்கவே தேவையில்லை, ஓகேவா. அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து போய்க்கலாம். போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து உட்காந்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க, ஓகே. ப்ரொஃபஸர்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில பேருக்கு ரொம்ப போர் அடிக்குது, தூக்கமாக வருது அப்படின்னும் போது இப்போ காஃபி இல்லை ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அப்போது யூனிவர்சிட்டியில் வந்து ஃப்ளோர் வந்து ஒரு காஃபி மெஷின் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் காஃபீஸ் வந்து வர்ற மாதிரி. அப்புறம் ஒரு வெண்டிங் மெஷின் வச்சுருப்பாங்க, ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி, ஓகேவா, குட்டி குட்டி சாண்ட்விச் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ரூமுக்கு வெளியில் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. போர் அடிக்குது அப்படின்னா, தூக்கம் வருது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு இல்லை ஜூஸோ இல்லை ஸ்நாக்ஸோ எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டு உட்காந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அவங்க வந்து அந்த ப்ரொஃபஸர் பாடம் எடுக்கிறத வந்து நடத்துவாங்க. அதுவுமே வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதாவது கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் படிக்க எந்திரிச்சு போகிறதுனா போய்க்கோங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை என்ன, நீங்கள் எக்ஸாமில் எப்படி பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதில் மார்க் போட்டு போயிடுவாங்க, ஓகேவா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புக்ஸ் அதெல்லாமே கிடையாது, ஓகே. புக்ஸ் வந்துட்டு இந்த பெரிய பெரிய புக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நோட்ஸ் நீங்கள் அப்போவே எடுத்துக்கிறது, இல்லை கம்ப்யூட்டர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நோட்டில் தான் நீங்கள் எழுதணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வந்து பேக்கில் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்துருவாங்க, அதாவது லேப்டாப்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்ஸ் வச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து லேப்டாப்ஸ் வச்சுட்டு கேம் விளாடுவாங்க, யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி அந்த கிளாஸ் எடுத்தது எல்லாமே வந்து ஒன்று உங்களோட ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஒரு இருக்கும், ஓகேவா. அதில் வந்து அவங்க சாஃப்ட் காப்பி போல் அவங்க வந்து அனுப்பி வச்சுருவாங்க சில ப்ரொஃபஸர்ஸ்லாம். அதனால் வந்து உங்களுக்கு அது எடுத்து தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் சில கிளாஸஸ் வந்துட்டு மஸ்ட் கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஆனால் சில கிளாஸஸ் வந்து அட்டெண்டன்ஸ் இல்லவே இல்லை. அதனால நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அங்கே போகணும்னு அவசியம் கிடையாது கிளாஸஸ், ஓகேவா. எல்லா டைமுமே எல்லா கிளாஸுக்கும் நீங்கள் போகணும்னு கிளாஸ் கிடையாது. ஒரே ஒரு ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 2-3 கிளாஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருந்தது. அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம். மற்ற இதுக்கு வந்துட்டு சில இந்த டைமில் வந்து நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம், ஓகேவா. ஏன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நோட்ஸே வந்து கொடுத்துருவாங்க. என்னதான் அவங்க மேத்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுமே புரியாது, அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அது மட்டும் இல்லாம இப்போது கிளாஸஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ டைம் டேபிள் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. காலையில் நம்ம வந்து இப்போ யூனிவர்சிட்டி நம்ம ஊர்லலாம் வந்து காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் அந்த கதையே கிடையாது. இங்கே எப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு இருக்குது அப்படின்னா 1 hour அந்த ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து எப்போ இருக்கும்னா மத்தியானமாக இருக்கும், மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இருக்கும். ஸோ அந்த அந்த 9 அந்த ஒரு கிளாஸ் நீங்கள் காலையில் முடிச்சிருப்பீங்களா, அதுலேருந்து அந்த மத்தியானம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அதாவது ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். 3 மணி நேரம் இல்லைனா வந்து 4 மணி நேரம் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு கிளாஸ் இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கொடுக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் தான் படிக்கிறீங்க, கிளாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா மீதி வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே வந்துட்டு ஹோம் ஒர்க்கு அப்புறம் நடுவில் வைக்கிற இந்த இன்டர்னல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் கடைசியாக எழுதி முடிக்கிற எக்ஸாம்ஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்க, ஓகேவா. அதுவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சில எக்ஸாம்லாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமாக இருக்கும். ஓப்பன் புக் அப்படின்னோடனே ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான். புக்கே எடுத்துகிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதலாமா அப்படின்னு. ஆக்சுவலி அதுதான் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கொடுத்துருவாங்க, ஓகேவா. நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
அதாவது புக்குன்னும் போது நீங்கள் லைப்ரரியில் தேடி எடுத்துக்கலாம், இல்லை அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த டைமில் எக்ஸாம் ஹாலில் கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி எழுதுறது தான் அந்த எக்ஸாம். ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் புக் எக்ஸாம்னோடனே ரொம்ப ஜாலியாக நம்ம போயிடுவோம். ஆனால் பார்த்தா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு இங்கே உள்ள ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது, அந்த புக்கில் இருந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி எழுதுறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் அந்த எக்ஸாமு. மற்றபடி லேபு மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம் கூட எங்களுக்கு நடந்தது. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா ப்ரொஃபஸர் வந்து கொஸ்டின்ஸே கொடுத்துட்டாரு கையில். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக சேர்ந்து ஒரு ஹாஸ்டல் ரூமில் உட்காந்துட்டு நோட்டு புக்ஸ் எல்லாம் புரட்டி எடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு ஷீட்டில் எழுதி எடுத்து அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் அந்த ஷீட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கொடுக்குற ஆன்சர் ஷீட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ரீடிங்கு நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய இது வந்து ரொம்ப ரீட் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு புக்கில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும்னு கிடையாது. ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் எக்ஸாம்ஸ் வச்சாங்கன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் வருமா, மற்றது எல்லாமே வந்து நமக்கு சிலபஸ்லேருந்து வரும். ஆனால் இங்கே சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸில் வரும், 2-3 வேணால் புக்கிலேருந்து வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த நாலேஜ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இந்த எலெக்டிவ்ஸ் இருக்கும். அதாவது இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம ஊரெலாம் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த செமஸ்டருக்குன்னு இருக்குமா, இங்கே வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் எலெக்டிவ்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊரில் எலெக்டிவ்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் அங்கே ஆல்ரெடி பேச்சுலர்ஸில் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்க அந்த கோர்ஸை அந்த சப்ஜெக்டை ஒரு செமஸ்டரில் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து போய் டீன்கிட்ட வந்து ஒரு லெட்டர் மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பிஇயில் படிச்சிட்டீங்க அப்படின்னா, இங்கே மறுபடியும் அந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும், மறுபடியும் அந்த கிளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் கிடையாது. நீங்கள் என்ன பேச்சுலரில் அந்த மார்க் வாங்கினீங்களோ அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கோர்ஸுக்கு அந்த மார்க்கேவே வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணி இங்கே உள்ள சப்ஜெக்ட்டுக்கு அதை அப்படியே போட்டுருவாங்க. அதுவுமே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நிறைய மார்க் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதே மார்க்கை நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு இங்கே பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இதில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சது, இது ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து சில இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேபி நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், அதனால நான் கேட்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். பாய்.